சல்மொனெல்லா வயிற்றோட்டம் என்றால் என்ன? சல்மொனெல்லா டைபியினால் ஏற்படுகின்ற டைபாய்ட் காய்ச்சல் என்று சொன்னால் என்ன? சிக்கன், பர்கர், ஃபாஸ்ட் ஃபுட் போன்றன சாப்பிடுவதனால் சல்மொனெல்லா தொற்று ஏற்படுமா? சல்மொனெல்லா தொற்றுக்கு சிகிச்சைகள் ஏதும் கிடையாதா? சல்மொனெல்லா தொற்றினால் கட்டாயம் இறப்பு மட்டும்தான் ஏற்படுமா? இதனை எவ்வாறு தவிர்த்து கொள்ளலாம்? போன்ற பல்வேறு தரப்பட்ட கேள்விகளுக்கான விடைகளை பெற்றுக் கொள்வதற்காக தொடர்ந்தும் முழுமையாக இந்த வீடியோவினை பார்வையிடுங்கள். நான் டாக்டர் அன்பாஸ் ஃபாரூக். இவ்வாறான பல்வேறு தரப்பட்ட மருத்துவம் தொடர்பான வீடியோக்களை பார்வையிடுவதற்காக எங்களுடைய டாக்டர் அன்பாஸ் ஃபாரூக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருங்கள். சல்மொனெல்லா தொற்று என்று சொல்லப்படுகின்றது ஒரு பாக்டீரியாவினால் ஏற்படுகின்ற ஒரு தொற்றாகும். இது இந்த நோய்க்கிருமி, இந்த பாக்டீரியா எங்களுடைய உடலினுள் உட்சென்று உடல் முழுவதும் பரவி உடலில் உள்ள பல்வேறு தரப்பட்ட அங்கங்களையும் பாதிப்பதன் காரணமாக உடலில் நோய் நிலைமைகளை உண்டு பண்ணுகின்றது. எனவே இவ்வாறு தீவிரமாக நோய் நிலைமைகளை உண்டு வருகின்ற இந்த நோய்க்கு முறையான சிகிச்சை முறைகள் பெறப்படாத விடத்து இந்த நோயானது மிகவும் வீரியமாக முழு உடலிலும் பரவி பல்வேறு தரப்பட்ட சிக்கல் நிலைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. டைபாய்ட் காய்ச்சல் எதனால் ஏற்படுகின்றது? டைபாய்ட் காய்ச்சல் என்று சொல்லப்படுகின்ற இந்த நோய் சல்மொனெல்லா டைபி என்கின்ற பாக்டீரியாவினால் ஏற்படுகின்றது. இது சாதாரணமாக ஃபுட் பாய்சனிங்கை ஏற்படுத்துகின்ற, வயிற்றோட்டத்தை ஏற்படுத்துகின்ற சல்மொனெல்லா என்கின்ற பாக்டீரியாவுடன் தொடர்பு பட்டிருந்தாலும் கூட இது சல்மொனெல்லா டைபி என்கின்ற பாக்டீரியா சாதாரண சல்மொனெல்லா என்கின்ற பாக்டீரியாவினிலும் வேறுபட்டதாகத்தான் காணப்படுகின்றது. சல்மொனெல்லா, வயிற்றோட்டம், ஃபுட் பாய்சனிங் என்பவை சாதாரணமாக வீரியம் குறைந்த மிகவும் இலகுவில் குணமடையக்கூடிய ஒரு நோய் நிலைமையாக இருந்தாலும் கூட இந்த சல்மொனெல்லா டைபியினால் ஏற்படுகின்ற டைபாய்ட் காய்ச்சல் பாரிய விளைவுகளை உண்டு பண்ணக்கூடியதாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த பாக்டீரியா எவ்வாறு எங்களுடைய உடலை அடைகின்றது? சாதாரணமாக இந்த சல்மொனெல்லா டைபி என்கின்ற இந்த பாக்டீரியா பொதுவாக புவர் சானிடைசேஷன் ஃபெசிலிட்டிஸ் என்று சொல்லப்படக்கூடிய முறையான சுகாதார வசதிகள் முறையான சுகாதார வசதிகளை பாவிக்காத இடங்களில் தான் இந்த நோய் நிலைமைகள் அதிகமாக காணப்படுகின்றது. உதாரணமாக ஆப்பிரிக்க கண்ட நாடுகளை எடுத்துக்கொள்ளலாம், ஆசிய கண்ட நாடுகளை எடுத்துக்கொண்டால் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளை எடுத்துக்கொள்ளலாம். ஏன் இலங்கையிலும் கூட கடந்த காலங்களிலும் கூட பல்வேறு தரப்பட்ட இந்த டைபாய்ட் காய்ச்சல் நிலைமைகள் காணப்பட்டது. என்றாலும் கூட தற்பொழுது இலங்கையில் சுகாதார வசதிகள், இந்த சானிடைசேஷன் ஃபெசிலிட்டிஸ் மிகவும் முன்னேற்றமான நிலையில் காணப்படுவதன் காரணமாக முன்னைய காலங்களையும் விட இந்த டைபாய்ட் காய்ச்சல்கள் மிகவும் அருகி போய் குறைவடைந்து இல்லாமல் போயிருக்கின்ற ஒரு சூழலில் தான் காணப்படுகின்றோம். என்றாலும் கூட அபிவிருத்தி அடைந்த மேலத்தைய நாடுகளில் கூட இந்த நோய்கள் காணப்படுகின்றது. அதே போன்று இலங்கையிலும் கூட அவ்வப்போது இந்த நோய் நிலைமைகள் உருவாகி இருக்கின்றதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நோய் எவ்வாறு பரவ போகின்றது? இந்த சல்மொனெல்லா டைபி என்கின்ற இந்த பாக்டீரியா நோய் தொற்றுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒருவருடைய மலத்தினூடாக அல்லது சிறுநீரினூடாகத்தான் மற்றும் ஒருவருக்கு பரவக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. எனவே இந்த சல்மொனெல்லா டைபி என்கின்ற பாக்டீரியா கொண்ட இந்த மலக்கழிவுகள் ஒரு நீர்நிலைகளில் மாசுபடுகின்ற போது, உணவுகளில் மாசுபடுகின்ற போது, இவ்வாறு இந்த நோய் கிருமியினால் மாசுபடுத்தப்பட்ட உணவை உண்கின்ற போது ஒருவரிலிருந்து மற்றொருவருக்கு இந்த நோய் பரவக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதே போன்றுதான் இந்த நோய் நிலைமை காணப்படுகின்ற ஒரு நபர் முறையாக தங்களுடைய கைகளை சவர்க்காரமிட்டு கழுவி முறையான சுகாதார நடைமுறைகளை பேணாத சந்தர்ப்பங்களில் அவரின் மூலம் மற்றொருவருக்கும் பரவக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதே போன்றுதான் இந்த நாங்கள் சுற்றுலாக்கள் செல்கின்ற சந்தர்ப்பங்களில் நாங்கள் பொது மலசல கூடங்களை பாதிக்க வேண்டிய நிலைமைகள் சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றது. எனவே இவ்வாறான பொது மலசல கூடங்களை பாதிக்கின்ற சந்தர்ப்பங்களில் நாங்கள் அதனை எங்களுக்கு முன்னால்
இந்த பொதுவான மலசலகூடத்தை இந்த டைபாய்ட் காய்ச்சலுள்ள சல்மோனெல்லா டைபி தொற்று ஏற்பட்ட ஒரு நபர் உபயோகித்ததன் பின்னர் நாங்கள் உபயோகிக்கின்ற சந்தர்ப்பங்களில் நாங்கள் முறையாக எங்களுடைய கைகளை சவர்க்காரமிட்டு கழுவாமல் எங்களுடைய வாய்களையோ கண்களையோ தொடுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த நோய் கிருமி எங்களுடைய உடலிலும் உட்சென்று தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கின்றது. அதே போன்றுதான் முறையாக சுத்தம் செய்யப்படாத பச்சையாக சாப்பிடுகின்ற மரக்கறிகள் மூலமும் இந்த மாசினால் அழுக்காக்கப்பட்ட சல்மோனெல்லா டைபி நோய்க்கிருமியினால் அழுக்காக்கப்பட்ட உணவுகளை உண்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட எங்களுக்கு இந்த நோய்க்கிருமி உள்நுழைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதே போன்றுதான் நாங்கள் சீ ஃபுட் சாப்பிடுவோம். இந்த மலக்கழிவுகளால் சிறுநீரினால் மாசுபடுத்தப்பட்ட நீர்நிலைகளில் இருந்து காணப்படுகின்ற இந்த சீ ஃபுட் வகைகளை நாங்கள் சாப்பிடுகின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட இந்த நோய் தொற்று எங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதே போன்றுதான் இந்த நோய் தொற்று உள்ளவர்கள் உணவு பரிமாறுகின்ற சந்தர்ப்பங்களில் அவர்கள் முறையான தங்களுடைய ஆரோக்கியமான சுகாதார நடைமுறைகளை பேணாது அவர்கள் உணவுகளை பரிமாறுகின்ற சந்தர்ப்பங்களில் உணவு சமைக்கின்ற சந்தர்ப்பங்களில் அந்த நோய் தொற்று உள்ளானவர்களிலிருந்து இன்னும் ஒருவருக்கு பரவக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. அதே போன்று இந்த நோய் தொற்று ஏற்பட்ட ஒருவருடன் செக்ஸ் செய்து கொள்கின்ற போது வாய் வழியாக இருக்கலாம் அல்லது குத வழியாக உடல் உறவுகளில் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட இந்த நோய் தொற்று மற்றவருக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இதனால் தான் நாங்கள் சொல்கின்றோம், நீங்கள் சாப்பாட்டு கடை வைத்திருப்பவர்களாக இருக்கலாம், பொதுவான இடங்களில் சாப்பிடுபவர்களாக இருக்கலாம், இவ்வாறு நோய் தொற்றுக்கள் ஏற்படாத வண்ணம் உங்களுடைய வேலையாட்களை உங்களுடைய கடைகளில் உணவு சமைப்பவர்களை முறையான சுகாதார நடவடிக்கைகளை சுகாதார நடைமுறைகளை பேணி அவர்கள் வேலை பார்க்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த நோய் தொற்று மற்றவருக்கு பரவுவதிலிருந்து தவிர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதே போன்றுதான் நாங்களும் பொதுமக்களாகிய நாங்கள் பொது மலசல கூடங்களை பாவிக்கின்ற சந்தர்ப்பங்களில் இவ்வாறான உணவகங்களில் உணவருந்துகின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட முறையான சுகாதார நடைமுறைகளை சவர்க்காரமிட்டு கழுவ வேண்டும். கைகளை நன்றாக நாங்கள் மனசுல கூட சென்று வருகின்ற போது கூட முறையாக சவர்க்காரமிட்டு கைகளை கழுவ வேண்டும். முறையான சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுகின்ற போது இந்த நோய் நிலைமைகளை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இந்த நோய் கிருமி உடலினுள் உட்சென்றால் எதனை ஏற்படுத்துகின்றது? இந்த நோய் கிருமி நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று மலத்தினால் சிறுநீரினால் அழுக்காக்கப்பட்ட உணவு அதே போன்று நீரை பருகுகின்ற சந்தர்ப்பங்களில் தான் இந்த நோய் கிருமி எங்களுடைய உடலில் உட்செல்கின்றது. இவ்வாறு உட்செல்கின்ற இந்த நோய் கிருமி எங்களுடைய சமிபாடு தொகுதியை அடைந்து அங்கு வேகமாக பல்கி பெருக்கமடைகின்றது. இதன் காரணமாக இந்த பொறிமுறையின் காரணமாக வேகமாக பெருக்கமடைவதன் காரணமாகத்தான் இந்த உடலில் ஒரு காய்ச்சல் ஏற்படுகின்றது, ஒரு வெப்பநிலை உணரப்படுகின்றது. அதே போன்று இந்த நோய் கிருமி சமிபாட்டு தொகுதியில் இருந்து ஏற்படுத்துகின்ற மற்றையதொரு சிக்கல் தான் வயிற்று வலி, கடுமையான வயிற்று வலி, உடல் வலி போன்றவற்றை இந்த நோய் கிருமி உடலினுள் உட்சென்று ஏற்படுத்துகின்றது. எனவேதான் நோய் அறிகுறிகளாக நாங்கள் குறிப்பிடுகின்ற விடயங்களாக அதிகமாக தொடர்ச்சியாக காணப்படுகின்ற காய்ச்சல் காணப்படலாம். அதே போன்று நோய் கிருமி உட்சென்று வயிற்றில் உட்சென்று சமிபாட்ட தொகுதியில் ஏற்படுகின்ற அலட்சிகள் காரணமாக கடுமையான வயிற்று வலிகள் காணப்படலாம். அதே போன்று மலச்சிக்கல்கள் சமிபாட்டு தொகுதி சார்ந்த சிக்கல்கள் காணப்படலாம். முதலில் மலச்சிக்கல் ஏற்பட்டு பின்னர் நோய் தொற்று வீரியமடைகின்ற சந்தர்ப்பங்களில் டயரியா என்று சொல்லப்படக்கூடிய வயிற்றோட்டமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இந்த நோய் நிலைமைகள் தொடர்ந்தும் வீரியமடைந்து செல்கின்ற சந்தர்ப்பங்களில் உடற்சோர்வு, உடற்களைப்பு, முழுமையான உடலில் ஒரு வலி, தொடர்ச்சியான காய்ச்சல்கள் போன்ற நோய் நிலைமைகள் காணப்படலாம். அதே போன்று இந்த நோய் நிலைமை மென்மேலும் வீரியமடைந்து செல்கின்ற சந்தர்ப்பங்களில் உடலிலிருந்து இரத்தங்கள் வெளியாக கூடிய சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றது. மலம் ஒரு கருமை நிறமான மலமாக இரத்த வெளியேற்றம் காரணமாக ஒரு கருமை நிறத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இது பிந்திய கட்டங்களில் தான் இவ்வாறான நோய் நிலைமைகள் இவ்வாறான நோய் அறிகுறிகள் காணப்படுகின்றது. இந்த பிந்திய நோய் அறிகுறிகள் இடம்பெறுவதற்கு முன்னர் முறையான வைத்திய ஆலோசனைகளை பெற்று சிகிச்சைகள் பெறுவதன் மூலமாக இந்த நோய் நிலைமைகள் தீவிரமடைவதிலிருந்து தவிர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள்
காணப்படுகின்றது. எனவே இதற்கான பரிகாரங்கள் காணப்படுவதில்லையா? இதற்கான சிகிச்சை முறைகள் தான் என்ன? நீங்கள் ஆரம்பத்திலேயே இவ்வாறான தொற்றுக்கள் சம்பந்தமாக, நோய் அறிகுறிகள் சம்பந்தமாக உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் உடனடியாக உங்களுடைய வைத்தியரை, முறையான தகுதியான வைத்தியரை நாடி சிகிச்சை பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் முறையான ஆன்டிபயோட்டிக் பாவிப்பதன் காரணமாக இந்த நோய் நிலைமைகளை இலகுவாக கட்டுப்படுத்தி குணமடைய செய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. சுமார் 7 தொடக்கம் 14 நாட்கள் வரையான ஆன்டிபயோட்டிக் பாவிப்பதன் காரணமாக இந்த நோய் தொற்றை முற்றுமுழுதாக, இந்த நோய் கிருமியை அழிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் கிடைக்கின்றது. எனவே ஆன்டிபயோட்டிக் பாவித்து முதல் 2-3 நாட்கள் செல்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த நோய் அறிகுறிகள் இலகுவாக, மெதுவாக தணிந்து போகக்கூடிய ஒரு நிலைமைதான் இந்த நிலைமையில் காணப்படுகின்றது. எனவே இந்த நோய் நிலைமைகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் முறையான வைத்தியரை அணுகி, இந்த வைத்தியர் உங்களுடைய மலத்தை பரிசோதனை செய்து இந்த நோய் நிலைமைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றதா என்ற உறுதிப்பாட்டை மேற்கொள்ள முடியும். அவ்வாறு உறுதிப்பாட்டை மேற்கொண்டதன் பின்னர் அதற்குரிய பொருத்தமான ஆன்டிபயோட்டிக் வகைகளை வழங்குவார். அதனை முறையாக நீங்கள் பாவிப்பதன் காரணமாக பாவிக்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த நோய் நிலைமைகளை இலகுவாக கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். அதே போன்று அதிகமாக ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும், அதிகமாக நீராகாரங்கள் அருந்த வேண்டும், அதிகமாக உங்களை நீராகாரங்கள் அருந்தி ஹைட்ரேட் பண்ண வேண்டும். வளமையான முறையில் நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய உடம்பை தெம்பாக உறுதியாக வைத்திருப்பதன் மூலமாக இந்த நோயின் பாரதூரமான விளைவுகளில் இருந்து தவிர்த்து கொள்ளலாம். எனவே இவ்வாறு முறையாக மருந்துகள் எடுக்கப்படாத சந்தர்ப்பங்களில் என்ன நிலைமைகள் ஏற்படுகின்றது? இவ்வாறான முறையாக மருந்துகள் பாவிக்காத சந்தர்ப்பங்களில், நோயை ஆரம்பத்திலே இனங்காணாத சந்தர்ப்பங்களில் இந்த நோயின் காரணமாக ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுகின்றது. அதாவது இந்த நோய் கிருமி, இந்த சல்மோனெல்லா டைபி என்கின்ற இந்த பாக்டீரியா குடலினுள் சென்று மென்மேலும் பெருக்கமடைந்து குடலில் ஒரு பாரிய அலர்ச்சியை உண்டு பண்ணுகின்றது. இன்டர்னல் ப்ளீடிங் ஏற்படலாம். குடலில் உட்பகுதியில் இரத்த வெளியேற்றங்கள் ஏற்படுகின்றது. இதன் காரணமாக உடலில் உள்ள குருதியின் அளவு சடுதியாக குறைவடைந்து ஒரு சிவியர் அனீமியா என்ற நிலையை ஏற்படுத்தலாம். இதனால் உயிரிழப்புகள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த நிலைமைகளின் போதுதான் கருமை நிறமான மலம் வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதே போன்று இந்த நோய் கிருமி குடலினுள் பல்கி பெருகுகின்ற சந்தர்ப்பங்களில் குடலிலுடைய சுவரில் பாதிப்பு ஏற்பட்டு அதில் துளைகள் ஏற்படுத்தப்பட்டு இந்த மலம் மற்றும் நோய் கிருமிகள் எங்களுடைய வயிற்றறைக்குள் வெளியாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. இதன் காரணமாக பெரிட்டோனைட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த மலம் இந்த வயிற்றறை குழிக்குள் வெளியேறுவதன் காரணமாக முழு வயிற்றறை குழியுமே ஒரு பாரிய தொற்றுக்குள்ளாகி செப்சிஸ் என்ற நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் பின்தான் இவர்கள் தீவிர சத்திர சிகிச்சை பிரிவுக்கு அனுமதிக்கப்பட வேண்டுமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. எனவே வைத்தியசாலையில் அனுமதித்து பாரிய உயிரச்சுறுத்தலும் இடம்பெறக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷனாகத்தான் இது காணப்படுகின்றது. அதிக அளவான குருதி வெளியேற்றம், இந்த பெரிட்டோனைட்டிஸ் போன்ற இந்த செப்சிஸ் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் இந்த நோயினால் ஏற்படுகின்றது. எனவே இந்த நிலையை அடைவதற்கு முன்னர் நாங்கள் காத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. முறையான சுகாதார நடைமுறைகளை கடைபிடிப்பதன் மூலமாக சாப்பாடுகள் தயாரிக்கின்றவர்கள், சாப்பாடு விநியோகிக்கின்றவர்கள், அதனை உண்பவர்கள், கடையில் வேலை பார்க்கின்றவர்கள் என அனைவரும் முறையான சுகாதார நடைமுறையை அணுக வேண்டும். சுற்றுலா செல்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய அவசரத்தில் நாங்கள் பொதுவான மலசல கூடங்களை பாவிப்போம். இந்த பொதுவான மலசல கூடங்களை பாவிக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட நாங்கள் முறையான சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். அதன் மூலம் இந்த நோய் எங்களுக்கு தொற்றுவதிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம். மாறாக குறிப்பிடுவது போன்று சிக்கனில் காணப்படுகின்றது, இன்னொரு உணவு பண்டங்களில் காணப்படுகின்றது என்று ஒரு பீதியடைய தேவையில்லை. ஏனென்று சொன்னால் அதில் காணப்படுவதற்கான காரணம் அதனை கையாளுகின்றவர் முறையான சுகாதார நடைமுறையை பின்பற்றாததன் காரணமாக அவரிலிருந்துதான் அந்த உணவுக்கு போகின்றதை தவிர அந்த உணவு பழுதான உணவாக கருதப்படுவதில்லை. எனவே இதனை தவிர்த்துக் கொள்வதற்கான வேக்சின் வகைகளும் தற்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நீங்கள் இந்த டைபாய்டு காய்ச்சல்கள் போன்ற நோய்கள் அதிகமாக நிலவுகின்ற ஆப்பிரிக்க கண்ட நாடுகளுக்கு நீங்கள் சுற்றுலா செல்கின்ற சந்தர்ப்பங்களில், இந்தியா, பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு சுற்றுலா செல்கின்ற சந்தர்ப்பங்களில், முறையான சுகாதார வசதிகள் இல்லாத இடங்களுக்கு நீங்கள் சுற்றுலா செல்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட
குறிப்பாக ஆப்பிரிக்க கண்டத்துக்கு நீங்கள் செல்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த நோயை தவிர்த்துக் கொள்வதற்கான வேக்சின் வகைகளும் காணப்படுகின்றது. எனவே அவற்றையும் நீங்கள் வைத்தியசாலைகளை அணுகி பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக இந்த சல்மோனெல்லா டைபியினால் ஏற்படுகின்ற இந்த டைபாய்டு காய்ச்சலை முறையான சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலமும் ஆரம்பத்திலேயே இந்த நோயினை கண்டறிந்து இதற்கு முறையான முறையில் சிகிச்சைகள் பெறுகின்ற சந்தர்ப்பங்களிலும் இந்த நோயை இலகுவாக கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். இது ஆரம்பத்தில் வீட்டிலிருந்தே குணமாகக்கூடிய ஒரு நோயாக இருந்தாலும் கூட தேவை ஏற்படின் வைத்தியசாலையில் அனுமதித்து ஊசி மூலம் மருந்து ஏற்றப்பட்டு ஆன்டிபயோட்டிகள் தீவிரமான ஆன்டிபயோட்டிகள் பெறப்படுகின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட இந்த நோயை உயிரிழப்புகள் இன்றி பாரிய பாதிப்புகள் இன்றி இந்த நோயிலிருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. எனவே நாங்கள் முறையான சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி இந்த நோய் மட்டுமில்ல மற்ற தொற்றக்கூடிய அனைத்து விதமான நோய் நிலைமைகளிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது. தொடர்ந்தும் இவ்வாறான வீடியோக்களை பார்வையிடுவதற்காக எங்களுடைய டாக்டர் அன்பாஸ் ஃபாரூக் என்கின்ற யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருங்கள்.